2030 ஆண்டுக்குள் இளம் வயதினருக்கு உடல் ரீதியாக பெரும் சவால்கள் உருவாகக்கூடும் என லான்செட் மருத்துவ இதழ் எச்சரித்துள்ளது. உலகம் முழுவதும் 2030 ஆண்டுக்குள் ஊட்டச்சத்து குறைபாடு, இரத்த சோகை. ரிசர்ச்ல 2030க்குள்ள பாத்தீங்க அப்படின்னா 3ல் 1 பெண்களுக்கு இரத்த சோகை இருக்கலாம் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போவே மோஸ்ட் ஆஃப் 2025லே பார்த்தோம் அப்படின்னா அனிமிக் பேஷண்ட்டாக தான் நிறைய இருக்காங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர் அனிமிக்காக இருக்காங்க, ஈவன் ப்ரெக்னென்ட் விமன். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் அயன் டெஃபிஷியன்சி அனீமியாவை தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் நிறைய கேசஸ் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் B12 குறைபாடோட தான் வராங்க. விட்டமின் B12 டெஃபிஷியன்சி இல்லைனா ஃபோலேட் டெஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். இந்த டெஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னா மூளை செயல்பாடுகள்லேருந்து நரம்பு செயல்பாடுகள் இதெல்லாமே சீராக இயங்க முடியாமல் இருக்கும். நம்ம பாடியில் முக்கியமான ஒன்று சிவப்பு ரத்த அணுக்கள், அதை உருவாக்குறதே இந்த விட்டமின் B12 தான். ஸோ இந்த விட்டமின் B12 குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன உணவை எடுக்கலான்றத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். எக்கு, சிக்கன், சீ ஃபுட், ஃபிஷ்ல, மீன்ல அதிகமாக இருக்கு. ஈரல் ரிச் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் B12. ஃபார்ட்டிஃபைட் சீரியல்ஸ், சீஸ், அதுக்கப்புறம் தயிர், பால், இந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டாலும் விட்டமின் B12 டெஃபிஷியன்சி வரும். அது எதனாலன்றத ஃபுல் வீடியோ நான் கீழே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாருங்க அண்ட் உடம்பு பார்த்துக்கோங்க. பாய்.